ஹாய் guys, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கோரா வச்சு அப்டேட் மார்க்கெட்டிங் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கோராவில் அப்டேட் மார்க்கெட்டிங் பண்ணுறது பிளாட்ஃபார்ம் நீங்கள் கிளிக் பேங்க், Digito24 ஜேஜோ, அமேசான் அசோசியேட்ஸ் இந்த மாதிரி எக்ஸெட்ரா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு என்னென்ன கேட்டகரியில் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பாப்புலர் ப்ராடக்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மணி மேக்கிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், எஜுகேஷன் ரிலேட்டடு, பெட் ட்ரைனிங், கோர்சஸ்ஸு, இபுக்ஸ், சாஃப்ட்வேர் ரிலேட்டட், ஜாப்ஸ், எம்ப்ளாய்மெண்ட், பாப்புலரான ப்ராடக்ட்டை வந்து பரவாயில்ல ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு லூப் ஹோல். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நான் வந்து கிளிக் பேங்க் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் இது வேணால் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மெத்தட் ஒன்று தான், நீங்கள் யூஸ் பண்ணுறது தான். ஸோ இப்போ வந்து நான் கிளிக் பேங்க் போயிட்டு நான் அதுலேருந்து ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் மணி மேக்கிங் ரிலேட்டடாக ஒன்று எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து இதுலேருந்து ஒன்று எடுக்கிறேன். ஓகேங்களா? ஆர் டாப் ஆஃபர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து கூட எடுக்கலாம். நான் வந்து இப்போ அஃபிலியேட் மார்க்கெட் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து இதுலேருந்து நான் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து கிராவிட்டி ஸ்கோர் இது அதிகமாக இருக்குது, நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எடுத்துகிட்டு இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதுதான் நம்மளோட பேஜ். ஓகேங்களா? லேண்டிங் பேஜ். ஸோ இப்போ வந்து இதுதான் நம்மளோட ஃப்ரெட் லிங்க். ஓகேங்களா? ஹாப் லிங்க்கும்பாங்க. ஹாப் லிங்க் வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து கூகுள் போய்க்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஓகேங்களா? இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸோ இதில் வந்து நான் வந்து எடுத்துக்கிற ஒரு ஆர்டிக்கல். ஸோ இதில் எடுக்கிறோம். ஓகேங்களா? எடுத்துகிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷனில் வருது பார்த்தீங்களா? இதில் இந்த ஒரு கீவேர்டு எடுத்துப்போம். ஓகேங்களா? எடுத்துகிட்டு ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம், இல்லை நம்ம டைரெக்டாக வந்து ஆட் கொஷின் கொடுத்து நீங்களே எழுதலாம். ஸோ நான் வந்து இப்போ இதில் ஆன்சர் பண்ணோம். ஓகேங்களா? இதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஸோ நீங்கள் இதிலேருந்து எடுத்து சோர்ஸ் லிங்க் மாதிரி கொடுத்துட்டு எடுத்துக்கலாம் ஆர்டிக்கல். ஓகேங்களா? ஸோ இது ஒரு மெத்தட். இதே நம்ம சாட் ஜிபிடி, டீப்சீக் வச்சு நம்ம எழுதலாம். ஓகேங்களா? இப்போ நான் எழுதுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இதை நம்ம எடுத்துப்போம். இப்போ வந்து லாங் ஃபார்மில் கேட்போம்.
இப்போ அது ஆகட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இங்கே வந்து ஆட் கிரெடென்ஷியல் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து டாபிக் எடுக்கிறேன். ஸோ டாபிக் வந்துட்டு இப்போ நம்ம அப்டேட் மார்க்கெட்டிங் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடும். ஸோ இப்போ அப்படியே காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு இமேஜஸ் ஆட் பண்ணோம். இதுக்கு எந்த மாதிரி இமேஜஸ்னால் அப்டேட் மார்க்கெட்டிங் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதில் இருந்து இமேஜஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு இது மேலே கூட டைட்டில் கூட வைக்கலாம். ஓகேங்களா? இப்போ போயிட்டு இங்கே எடிட்டிங் கேன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் பண்ணுறது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிரான்ஸ்பரன்சி குறைச்சிட்டு இப்போ இங்கே அகைன் ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அகைன் இங்கே வந்துட்டு ரெட் கலரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஆர் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டில் எதுவும் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். அப்டேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே வந்து டைட்டில் நான் கொடுத்துட்றேன். இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்து ஜேபிஎக்கில் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆகிடும். இப்போ நான் எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டு இந்த இமேஜ் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து ஒரு லேண்டிங் பேஜ் வேணும். ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலான்னா ஸோ 2 ஃப்ரீயாக கிரியேட் பண்ண. ஓகேங்களா?
இந்த பிளாகர் சைட், இன்னொன்று வந்து கூகுள் சைட். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா நீங்கள் அது மாதிரி பண்ணலாம், ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ லேண்டிங் பேஜ். ஸோ இது வந்துட்டு பிளாகர் கூகுள் சைட் பண்ணலாம். அப்புறம் வந்து W3 ஸ்பேசஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஸு. ஸோ இதில் வந்து ஃப்ரீயாக நீங்கள் ஓகேங்களா, ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம கூகுள் சைட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நான் sites.google.com போய்க்கிறேன். ஓகேங்களா, இப்போ போயிட்டு இங்கே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம கண்டென்ட் வேணும். ஓகேங்களா, அதுக்கு ChatGPT கிட்ட போவோம். போயிட்டு இப்போ இந்த ப்ராம்ப்டை வச்சு நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஹெட்லைன் இது எடுத்துக்குவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கண்டென்ட் கேட்போம். ஸோ நம்ம லேண்டிங் பேஜ் வந்து எடுத்துப்போம். ஓகேங்களா, ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு தீமை மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதில் வந்துட்டு இது கேப்ஸில் மாற்றணும். ஓகேங்களா, கேப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ வந்து கலர் மாற்றிக்கிறோம். ஸோ இப்போ வந்து இங்கே என்ன பண்ணோம்னா இங்கே இமேஜ் ஆட் பண்ணிப்போம். நான் அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் கவராக கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை ஆட் பண்ணி விட்றோம். இது ரொம்ப டார்க்காக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு என்ன பண்ணோம்னா இதே இமேஜை கூட எடுத்துக்கலாம். டேரெக்டாக கேன்வா போய்க்கோங்க. போயிட்டு இப்போ என்ன பண்ணோம்னா இதை எடுத்து இந்த ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு லைட் பிளாக் ஷேட் வர மாதிரி கொடுத்துட்டு லோட் பண்ணுங்க. பண்ணிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணணும், இமேஜை கொடுத்துட்டு இங்கே அப்படி இமேஜ்னு கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்துட்டு ஸோ ஹெட் டைப் பண்ணி நீங்கள் குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி குறைச்சிட்டு உங்களுக்கு பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றி இப்போ வந்துட்டு இங்கே வந்து நீங்கள்
அடுத்து என்ன பண்ணலான்னா ஸோ இதை வந்து நம்ம அப்படி காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிவிட்டு இதை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை எடுத்து விட்றேன். எடுத்து விட்டு இந்த மாதிரி நான் கொண்டு வந்துட்டு இப்போ வந்து இதை ஆட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதில் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஆப்டாக வந்துடும். வந்துட்டு இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ணும். ஆட் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். வந்துட்டு இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட அப்டேட் லிங்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போ பப்ளிஷ் கொடுத்துருவோம். ஸோ இதை வந்து நாட் டு டிஸ்பிளே மை சைட்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இப்போ உங்கள் நேம் கொடுத்துருவோம். சும்மா என்ன ப்ராடக்ட் நேமோ அதை சம்மந்தமாக கொடுத்துருவோம். ஸோ அப்ளியேட் மார்க்கெட்டிங் 24 கைடு அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு பப்ளிஷ் பண்ணுறேன். பப்ளிஷ் சைட் நேம் கொடுத்துருவோம். அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்க. வந்துட்டு பப்ளிஷ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ ரிவ்யூ பண்ணுவோம். இப்போ பண்ணிவிட்டு நம்மளுக்கு இன்னும் ரெடி ஆகிட்டு கிளிக் பண்ணாங்கன்னா இங்கே வந்து லேண்டிங் பேஜ் கொடுத்துக்கலாம். இப்போ அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கொராவில் போய் செலக்ட் பண்ணிவிட்டு லிங்க் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி போஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய கொஸ்டினுக்கு இதே மாதிரி ஆன்சர் பண்ணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக ஆட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கேஜிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.